சகாப்தம் முடிவுக்கு வந்தது. ஈரானிய அதியுயர் தலைவர் அலி காமேனி கொல்லப்பட்டார். இடிபாடுகளுக்குள் மீட்கப்பட்ட உடல். உலகமே திக் திக் என்று பார்த்து கொண்டிருந்த அந்த மாபெரும் கேள்விக்கு இப்போது விடை கிடைத்துவிட்டது. ஈரானின் அதியுயர் தலைவர் அலி காமேனி இஸ்ரேல் நடத்திய மிக துல்லியமான வான்தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஜெருசலேம் போஸ்ட் அதிரடி செய்தியை வெளியிட்டுள்ளது. சனிக்கிழமை இரவு டெஹ்ரானில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இடிபாடுகளுக்குள்ளிருந்து அவரது உடல் மீட்கப்பட்டதாக இஸ்ரேலிய உயர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இடிபாடுகளுக்குள் காமேனி நடந்தது என்ன? சனிக்கிழமை இரவு இஸ்ரேலிய வான்படை டெஹ்ரானில் உள்ள ஈரானிய தலைமையகத்தின் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி பாரிய தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் காமேனி தங்கியிருந்த ரகசிய கட்டடம் முற்றாக தரைமட்டமானது. தாக்குதல் நடந்து சில மணித்தியாலங்களுக்கு பிறகு அந்த இடத்தில் இருக்கும் இடிபாடுகளுக்குள்ளிருந்து 86 வயதான அலி காமேனியின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய புலனாய்வு துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. 1989 கடந்த 37 ஆண்டுகளாக ஈரானை வழிநடத்தி வந்தார். மத்திய கிழக்கில் ஈரானின் ஆதிக்கத்தையும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களையும் முன்னெடுத்த மிக முக்கியமான நபராக அவர் பார்க்கப்படுகிறார். அவரது மறைவு ஈரானிய புரட்சிகர காவல் படைக்கும் அதன் நட்பு அமைப்புகளுக்கும் விழுந்த ஈடு செய்ய முடியாத மதிலடியை தொடுக்கலாம் என்பதால் இஸ்ரேலிய மக்கள் அனைவரும் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு படை வழங்கும் ஆலோசனைகளை தீவிரமாக பின்பற்றுமாறு நெதன்யாகு கேட்டுக்கொண்டுள்ளார். ஈரான் இப்போது தனது அடுத்த தலைவரை தெரிவு செய்யுமா அல்லது இந்த போர் ஒரு மாபெரும் அணுவாயுத போராக மாறுமா என்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் நிலவுகிறது. வாசகர்களின் கருத்துக்கு ஈரானின் அதியுயர் தலைவர் அலி காமேனியின் இந்த முடிவு மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது இது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.